ஏய் பெரிய மனுஷாங்க முன்னாடி வாடா, நீ எல்லாம் பெரிய இவன் மாதிரி பின்னாடி பின்னாடி போய் உட்காந்துக்கிற. அதெல்லாம் கிடையாது, நீ முன்னாடி வா. நீங்க என்ன அவனை எல்லாம் பின்னாடி பின்னாடி விட்டுறீங்க? அப்போ பாக்குறதெல்லாம் அப்ப பார்வையே கிடையாது, நேரம் உட்காந்துதான் பார்வையா? ஏமா இல்லம்மா, அப்படி சொன்னீங்கன்னா பார்வை மத்தியம் இல்லை, எல்லாம் கிடைக்கும் அப்புறம் ஜமுக்கணும். அது எப்படி ஏத்துக்கிற முடியும்? ஒரு விஷயம் மாத்திரம் கிடைக்காதுல்ல, எல்லா சகலமும் கிடைக்கும், வாங்கிக்கிறணும். என்ன நன்மையை மாத்திரம் பெற இடத்துலயா எல்லாரும் அப்படி புண்ணியம் பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க? அவர் என்ன அப்படி புண்ணியமானா நன்மையை மாத்திரம் வாங்கிடுவாரு? எந்த புண்ணியம் பண்ணியிருப்பாரு? கொஞ்சமாவது புண்ணியம் அது சப்போர்ட் பண்றோன்னு. அது முத்து. ஏம்மா நான் கம்முன்னு இருக்கேன், நீங்க வாட்டு கோர்த்து விட்டுறாதீங்கம்மான்னு முத்து. ஆமா, நீங்க வாட்டு கோர்த்து விட்டுறாதீங்கம்மா அப்படிமா. அப்படி எல்லாரும் அந்த அனுகிரகத்துல நீங்க எல்லாம் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீகத்துல பயணம் பண்ணும் போது, அது நம்ம சிவ சித்தாந்த சித்தர்கள் வழிபாட்டு நிலையில பயணம் பண்ற போது குருவோட அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற இதுல நம்ம பிறந்திருந்தோம்னா அது கதையே வேறையா இருக்கும். புரிஞ்சதா? எதுவும் உங்ககிட்ட சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, எனக்கு எல்லாமே இருக்குப்பா, அந்த வார்த்தையில போயிடுவோம். இப்போதைக்கு நம்ம உதாரணத்துக்கு செல்வகுமார் சாமி எடுத்துக்கலாம். என்ன நீ செல்வகுமார் சாமி பேசிக்கிறீங்களா தனபால் சாமி? ஏய் நான் வர அன்னைக்கு நீ வரக்கூடாது, நீ வர அன்னைக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்றேன்னே தெரியலையா? இல்ல போன பூஜைக்கு இவர் வரல, அவர் வந்தாரு இல்லையா? இந்த பூஜைக்கு இவர் வந்திருக்காரு, அவர் வரல. அதான் ரெண்டு பேரும் ஏதோ டீல் பண்ணிக்கிறாங்களா? என்னவா வரமாட்டேன்ட்டாரா? சரி 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 சரி, தப்பு இல்ல. வேலை இருந்தா, வேலை இல்லைன்னா இருக்கிறதுன்னா அப்ப அதுக்கு ஏதோ ஒரு காரணம் நம்ம இருக்கும் தேடணும் இல்லையா? அதாவது எப்படின்னா, அது தெரிஞ்சுட்டா அந்த எதிர்பார்ப்பு தேவையில்லை, கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுது? அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க வராம போறாங்க. ஏன் வரலன்னா, ஐயா இந்த மாதிரி காரம் அப்படி யாரை எடுத்துக்கு போடு, அடுத்த வேலையை பாருன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அதுதான். சரி, என்னமோ ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் குறுக்க வந்துட்டாங்க.